bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navajay. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பட் வந்துட்டு நிறைய பேர் மலேசியா தவிர்த்து தமிழ்நாட்டிலேருந்துலாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. விச் இஸ் வந்துட்டு கைதி படம் இருக்குல்ல, கைதி படம் இங்கே மலேசியாவில் எங்கள் லாங்குவேஜில் மலே லாங்குவேஜில் வந்துட்டு ரீமேக் பண்ணுறாங்க. அதாவது அடாப்டேஷன் ரீமேக் தான், ஓகேவா? ரீமேக் எடுக்கிறாங்க. அதுக்கு டைட்டில் வந்து பண்டுவான்னு சொல்லிட்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. பண்டுவான்னா அது மலாயில வந்துட்டு கைதின்னு அர்த்தம், சரிங்களா? மலாயல் லாங்குவேஜ்ல போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. நான் பார்த்துட்டு இது ஒருவேளை ஃபேன் மேடா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு பெரிய டத்தோ எரோன் அசீஸ் அவரை வச்சு வந்துட்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. நினச்சி இந்த நியூஸ் வந்து பொய்யோ இருக்காது, எப்படி கொடுப்பாங்க ரைட்ஸ்லாம் மலேசியாவில் ரீமேக் பண்ணுறதுக்கு? அந்த மாதிரி பார்த்தேன். கைதி படம் வேற, அது எல்சியோட அஸ்திவாரம் வேற, எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா டீசர் விலைக்கு வச்சிருக்கீங்க. பண்டுவான ஆஃபிஷியல் டீசர்னு ஃபார் 53 செகண்ட்ஸ்க்கு மட்டும் தான், சரிங்களா? November 6 ரிலீஸுங்க மலேசியாவில். அது எனக்கு உண்மையிலே வந்துட்டு எப்படி ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். லைக் வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஓகேவா? பண்டுவான் இந்த ஒரு கேரக்டர், ஏன்னா இப்போ கைதின்னு வச்சுக்கிட்டா அந்த கேரக்டர் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர். இப்போ கார்த்தி சார் அவர் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும் அந்த ஒரு இதை. அதுக்கப்புறம் நரேன் பிஜாயா வருவார், அவர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். அர்ஜுன் தாஸ் யாருமே ரிப்ளேஸ் பண்ண முடியாது. அவங்க கேரக்டர் எல்லாம் அப்படிதான், ஓகேவா? இவன் தான் வந்துட்டு காமாட்சி, அதாவது வந்துட்டு நம்ம யாரு இவரு தீனா ப்ளே பண்ண அவர் கேரக்டர் என்னால தெரிஞ்சு யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவங்கவுங்க இருந்தாலே போதும்பா, அந்த மாதிரி தான் தோணுது, ஓகேவா? அதுவும் முக்கியமா அந்த நெப்போலியன் கேரக்டர், ஓகேவா? நம்ம மரியம் ஜார்ஜ் ப்ளே பண்ணியிருப்பார்ல, அதெல்லாம் அல்டிமேட்டா ஒரு கேரக்டர்லாம். இவன் தான் லியோல அவர் சும்மா சின்ன சீனுக்கு வந்ததுக்கே செம்ம ஒரு ரெஸ்பான்ஸ், ரைட்டா? இவன் ரீக்ரியேட் பண்ண முடியாது, எப்படி ரீமேக் பண்ண முடியும்? இம்பாசிபிள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பார்த்து ரீமேக் பண்ணிச்சிருக்காங்க. இது ரீமேக்னு சொல்றதை விட லைக் ஒரு அடாப்டேஷன் தான் போட்டுருந்துச்சுங்க. அடாப்டேஷன் தான் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஆஃபிஷியல் ரைட்ஸ்லாம் வாங்கி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் பார்க்கல. பட் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு, இவர் கைதியா எப்படி அப்படின்ட்டு. என்னென்ன ஒரு டவுட்னா, இப்போ வந்துட்டு இப்போ இந்தியா, அது நம்ம ஊரில் வந்துட்டு தமிழ்நாட்டில் கார்த்தி சார் வந்துட்டு ஜெயிலேருந்து வந்துட்டு அந்த பீச் ஹவுஸில் அந்த போலீஸ் அந்த ஏரியாவில் வந்து பார்ட்டி பண்ணிக்கிறப்பாங்களே, அங்கே எல்லாம் உளுந்து கிடப்பாங்க. அவர் பிரியாணி போட்டு சாப்பிடுவார், பிரியாணி தான் குக் பண்ணிக்கிறப்பாங்க. அது ஒரு ஃபேமஸ் சீன். அந்த சீனை எப்படி ரீக்ரியேட் பண்ணுவாங்க எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிரியாணினா, இப்போ எங்கள் ஊரில் மலேசியாவில் வந்துட்டு என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? நாசி கண்டான்னு சொல்லுவாங்க. நாசி கண்டான்னா சாப்பாடு, கோழி, மீன், கறிலாம் ஊற்றி, அது குழம்புலாம் ஊற்றி அந்த மாதிரி ஒரு சாப்பாடு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நாசி சம்போர், ஓகேவா? எல்லாம் மிக்ஸ் பண்ண ரைஸ், ஓகேவா? அதை போட்டு சாப்பிடுவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டு. ஓகே, என்ன சாப்பிடுவாரு? அங்கே தமிழ்நாட்டில் பிரியாணி வச்சிட்டாங்கன்னா எங்கள் ஊரில் மலேசியாவில் என்ன ஃபுட்டு சாப்பிடுவாரு? அது ஒரு ஐகானிக்கான சீன், ரைட்டா? பிரியாணி அதை பார்த்து தான் பக்கெட் பிரியாணி அதெல்லாம் மெனுவே வந்துச்சு, ரைட்டா? சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம். ஸோ எனக்கு ஒரு டவுட், எப்படி வரப்போகுது அப்படின்ட்டுன்னு. நான் எந்த ஒரு காட்சியும் பார்க்கல, சரி ரியாக்ட் பண்ணிடும்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ பார்த்துட்டு வந்துருமா? ஸோ யா, லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1, go. Dalam keadaan sekarang kau tak ada pilihan. Kalau tak aku tahan kau, aku sumbat kau dalam longkap. Duit ni cukup untuk lifetime settlement. Dialog ya. Sorry. Kape. Oh. Tuan, ada mana-mana pegawai di sana? Yang di sini. Kalau ada tolong jawab dengan Rasul sebenarnya. nama suspek Dali, tuan. Nama suspek Dali. Dali. The iconic BGM. செம்மப்பா, அப்படி ரீக்ரியேட் பண்ணிருக்கீங்க. உண்மையில நல்லா இருக்குங்க, உண்மையில நல்லா அப்படி ரீக்ரியேஷன். இது லைக் வந்து எனக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா, ரெண்டு மாதிரி இருக்கு. ரீமேக் ஒன்று இருக்கு, அடாப்டேஷன் ஒன்று இருக்கு. இதுல வந்து அடாப்டேஷன் போட்டிருக்காங்க. அடாப்டேஷனா அப்படியே அக்யூரேட்டா எடுக்கிறதும் இருக்கு. லைக் அந்த ஸ்டாரியை மட்டும் அடாப்ட் பண்ணிட்டு இந்த கேரக்டர்ஸ் அந்த லாங்குவேஜ் தான் மாற்றி எடுப்பாங்க, ரைட்டா? ரீமேக் வந்து அப்படி எடுக்குது. எனக்கு அதை பத்தி எனக்கு இந்த நாலேஜும் இல்லை. ஜஸ்ட் சின்ன படிச்ச இதை வச்சு சொல்றாங்க, கூகுளில் சர்ச் பண்ணதை வச்சு சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கிளியரா எனக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் மாதிரி ஒன்று கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரீமேக்னா என்ன, அடாப்டேஷனா என்ன, ரீபூட்னா என்ன, ஓகேவா? சாஃப்ட் ரீபூட்னா இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு. அதை பத்தி ஒரு டெஃபினேஷன் மாதிரி எனக்கு கீழே கமெண்ட் பண்றீங்களா? ஸோ ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் ஒரு நாலேஜ் கெயின் பண்ண மாதிரி இருக்கும். தேங்க்யூ. ஸோ இது அடாப்டேஷன் போட்டிருக்கு.
ஒவ்வொரு சீனும் அப்படியே ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? அந்த போலீஸ் ஓகேவா? முதல்ல வந்து கேஸ்டிங்கை நம்ம சொல்லிடுவோம். நான் பார்க்கல, இப்பெல்லாம் பார்க்கணும். நம்ம டத்தோ ஆரோன் அசீஸ் அவர் நிறைய விளம்பரங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. போலீஸ் படங்கள்லாம் வந்துட்டு இங்கே ஃபேமஸாக போய்கிட்டு இருந்திருக்கு இங்கே மலேசியா மூவிஸ் வர்ற. அப்புறம் ரோசியாம் நோர், எஃப்லின் ஷக்வி அவங்களா பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் வந்து டைரக்டர் க்ரால் அஸ்ரி. நம்ம மியூசிக் வந்து நம்ம சாம்சியஸ் அவரோட மியூசிக் இந்த பேட்டர்ன் அந்த ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. எனக்கு அப்புறம் லித்தியா ராமச்சந்திரன். ஓகே, ஸோ இவங்களாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து நம்ம ட்ரீம் வேரியஸ் பிக்சர்ஸ் இருக்காங்களே, அதான் நம்ம ப்ரொடியூசர்ஸ் அவங்களே வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட் திங். இந்த மாதிரி பண்ணுறது ஒரு கொலாபரேட் பண்ணுறது அது எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஆனால் அதை கரெக்டாக பண்ணணும், ரைட்டா? பிகாஸ் வந்து கைதின்றது வந்துட்டு ஒரு சாதாரண படம் கிடையாது. அது வந்துட்டு ஒரு எல்சியோட அஸ்திவாரம், ஒரு யூனிவர்ஸை தெரியாதனமா மனசை கிரியேட் பண்ணிட்டாரு. அது இப்போ வளர்ந்து பெரிய மரமா வளர்ந்துக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கணும். பட் இப்போ வர நியூஸுங்கெல்லாம் பார்க்கும்போது கைதி 2 வரமா இல்லை கைதி 2 கடைசி படம்னு சொல்றாங்க. எல்சியோட கண்ட ரூமர்ஸ் போய்க்கிருக்கு. எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் சார் தான் வந்துட்டு ஒரு ஆஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும், ஒரு அறிக்கை கொடுக்கணும், ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும், ஒரு ப்ராப்பராக அவர் என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபேன்ஸ்ல வந்து காத்துக்கு இருக்காங்க, ஏன்னா வேலை வெட்டி இல்லையா, இப்போ காத்துக்கிட்டு தான் செய்வோம். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு ஒரு ப்ரௌடான விஷயம். ஒரு நேஷனா இருந்துகிட்டு ஒரு தமிழ் படம் எல்சியூ அந்த கனெக்ட்ல ஒரு ரீமேக், அந்த கைதி படத்தை எடுத்தே ஒரு ரீமேக், ஒரு என்ன சொல்றது, அடாப்டேஷன் பண்ணி அந்த அடாப்ட் பண்ணி பண்டுவான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இது ஒர்க் போனதே எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா திடீர்னு டீசர் வெளியே விட்டாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஓகேவா? இந்த நியூஸ் வந்துச்சு வரப்போகுது ரீமேக் பண்றாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு, அதை நான் நம்பல. பட் இது சத்தியமா எனக்கு உண்மையிலே ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தாங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. அந்த நிறைய சீன்ஸ்லாம் வந்துட்டு அப்படி ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அந்த கையில இந்த காப்பு விலங்கு போட்டு விலங்குல எல்லாம் மண்ணில் உளுந்துருவாங்களே, ஸோ அவர் வந்து அந்த ஒரு கையை மட்டும் நீட்டி காப்பிலே அடிப்பார் எல்லாத்தையும். அந்த சீனா இருக்கட்டும், அப்போ இந்த லாரியிலேருந்து இறங்குற சீனா இருக்கட்டும், அது முக்கியமா அந்த சாப்பிட்ற சீன், பிரியாணி சாப்பிட்ற சீனு, அந்த என்ன தட்டு மூடி இல்லையா, தட்டுல வந்துட்டு போட்டு சாப்பிடுவார்ல, இதுல வந்துட்டு சோறு தான் சாப்பிட்றீங்க, அதை என்ன சாப்பிட்றான்னு தெரியல, கோழி தான் சாப்பிட்றான்னு தெரியல, ஆனால் பிரியாணி கண்டிப்பா கிடையாது. ஓகேவா? பட் கைதி படத்துல அது ஒரு ஃபேமஸான ஐகானிக்கான ஒரு சீன் கண்டிப்பா சொல்லலாம், அந்த பிரியாணி சீன், ரைட்டா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டயலாக்ஸ்ல பார்க்கும்போது, மலாயல் டயலாக்ஸ்ல பார்க்கும்போது, அந்த தூக்கி ஒன்று உள்ள வச்சிருவேன் நிறையன்னு சொல்லுவார்ல இவர்கிட்ட, கார்த்தி சார் கிட்ட, அந்த மாதிரிலாம் சீன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த படத்துல டில்லி, இந்த படத்துல டெல்லி. ஓகேவா? டெல்லின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லினா மலாய் பேர் தான். கொஞ்சம் அந்த அடாப்ட் பண்ணல அந்த பேரை, அதே மாதிரி தான் டில்லி. அங்க டில்லினா இங்க டாலி. ஓகேவா? டாலின்னு வச்சிருக்காங்க, விச் இஸ் நைஸ் ஸ்ட்ரிங். ஓகேவா? அப்புறம் முக்கியமா இன்னொன்று ஐகான் சீன் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் செட்டில்மெண்டா, அந்த சீனை அதே ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நல்லா சீரியஸா எடுத்து விடுங்கடா, எதுக்கு தயவுசெய்து காமெடி பண்ணிடாதீங்க, அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இவன் என்னோட ஊர்ல எடுத்த படம்னால நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு பெரிய முயற்சி. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஓடின பணத்தை இந்த மாதிரி அடாப்ட் பண்ணி ஒரு எஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய தைரியம் வேணும். ஓகே, எல்லாம் சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து பிசினஸ் வைஸ் பார்க்காம ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் பண்டுவான் டீம். கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் என்னோட சார்பா. தேங்க்யூ ஸோ மச். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு படைப்பாக இருக்கும் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக November 6 வந்து வெளியேறதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைச்சா நான் போய் படம் பார்த்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன்றது ரிவ்யூன்றது ஷேர் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ். ஸோ அது வரைக்கும் எல்லாரும் டேக் கேர், பி சேஃப். இது சொல்லி எப்படி முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ தான். டேக் கேர், பாய்.